அனைவருக்கும் வணக்கம். அரசு மேல்நிலைப்பள்ளி கல்லூர், புதுக்கோட்டை மாவட்டம். எனது பெயர் பா ஹரிபிரசாத். இவங்க எல்லாம் என்னோட அணியில் உள்ள உறுப்பினர்கள். நாங்கள் எங்கள் அணி ஒன்றா சேர்ந்து உருவாக்கியிருக்கோம். இந்த திட்டத்தோட பேர் என்னன்னா, ஆர்டினோ பயன்படுத்திய நிலச்சரிவு தடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிற ஒரு அமைப்பை திட்டமாக நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இந்த திட்டத்தில் என்ன பயன், திட்டத்தை பற்றி சொல்லணும்னா, இப்போ மலையில் நிலச்சரிவு அதிகமாக ஏற்படுது. நிலச்சரிவு எங்கெங்கே ஏற்படுதுன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இந்த ஆரவழி மலை தொடர்கள், இமயமலைகள் போன்ற அனைத்து மலை ஓரத்தில் இருக்கிற சாலைகளில் அதிகமான நிலச்சரிவுகள் ஏற்படுது. அந்த நிலச்சரிவில் நிலச்சரிவு ஏன் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, மழை பெய்யுது. அந்த மழை பெய்யல மண் உள்ள மலையில் மரங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சில மலைகளில் ரோடு போட்டிருக்கீங்கன்னா மலைகளில் மரம் இருக்காது அதிகமாக. அந்த மரம் இல்லாத இடத்துல மண் உள்ள லூஸ் ஆகி அந்த தண்ணியோட மண்ணை அரைச்சிக்கிட்டு வரையில பெரிய வெயிட் உள்ள பொருளான அந்த பாறைகள், கற்கள் எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டே வரையில சாலைகளில் பயணிக்கிற மக்கள், வாகனம், பெரிய சரக்கு வாகனங்கள், இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனம், இந்த மாதிரி போகையில பெரும் சேதம் ஏற்படுது. அந்த சேதத்தை தடுக்கிறதுக்காண்டி தான் இந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். எங்கள் பள்ளியில் உள்ள அணிகள் அனைவரும் அணி சேர்ந்து. இப்போ இந்த திட்டத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, THD லெவல். இந்த திட்டம் இது எப்படி உபயோகிக்கிறதுனா, மழை இப்போ காற்றோட ஈரப்பதம் இருக்கா, காற்றுல ஈரப்பதம் ரொம்ப கம்மியாக இருக்கா அப்படிங்கிற தெரிவித்து இங்கே சொல்கிறது டிஸ்பிளேல காட்டும். அடுத்தது வைப்ரேட்டிங் சிஸ்டம் லைட்டாக அசைவு ஏற்பட்டால் கூட, இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டு அப்புறம் நிலநடுக்கம், இந்த மாதிரி லைட்டாக வைப்ரேட்டிங் ஆனால் கூட இங்கே டிஸ்பிளேல காட்டி அலாரம் அடிச்சு அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்களை பின்னாடியே அங்கிட்டு இந்த கேட்டுக்கு இங்கிட்டே நிற்க வச்சிடும். அப்படியும் மீறி உள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா எமர்ஜென்சியாக சீக்கிரம் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி இந்த டிவைஸ் அலாரம் கொடுக்கும். அடுத்தது ரெயின் மானிட்டர். ரெயின் எப்படின்னா, மழை பெய்யுது. மழை அளவுக்கு அதிகமாக பெய்யுறது அந்த டிஸ்பிளேல காட்டி சென்சார் அந்த பஸ்ஸர் அடிச்சு அந்த கேட் க்ளோஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆனோடனே மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போயிடுவாங்க. உள்ள வெளியில் போயிடுவாங்க சீக்கிரம். அது அடுத்தது சாயில் மாய்ஸ்டர். இந்த சாயில் மாய்ஸ்டர் மழை பெய்யுது, அதிகமாக ஈரப்பதம் இருக்கிறனால சகதிகள் ஏற்பட்டு வாகனங்கள் ஒழுங்காக போகாது, வழுக்கிறனால இந்த டிவைஸ் இது போய் ஈரப்பதத்தை கண்டுபிடிச்சு இங்கே மானிட்டரில் காட்டினோடனே இங்கேயும் அலாரம் அடிச்சு எல்லாரையும் வெளியில் போக சொல்லும், உள்ளே இருக்கிறவரையும் வெளியில் போக சொல்லி இங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கும். இது எல்லாம் ஒரே நேரத்தில் நடந்துச்சுன்னா டிவைஸ் அதிக சத்தத்தோட இந்த பஸ்ஸர் அதிகமாக ரொம்ப நேரம் ஒழிச்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது மூடிக்கிட்டு பெரும் சேதத்தை நம்மளால ஈஸியாக தடுக்க முடியும். இதன் முன்கூட்டியே இதுக்கு நாங்கள் என்ன கோடிங் யூஸ் பண்ணோம்னா, எம்பெடட் C ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம பெரிய அளவில் ஏஐ மூலமாக செய்யலாம். நன்றி, வணக்கம்.